ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா ஒரு சூப்பரான காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் பார்த்திக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து பிளான் போட்டிருக்காங்க. இப்போது இந்த பிளான்லேருந்து நம்ம ரம்யாவால் பார்த்திங்கன்னா தப்பிக்கவே முடியலை. என்னடா இது போயும் வந்து நம்ம இவக்கிட்டே சிக்கிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த சரவணனை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளியில் போயிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எப்படியும் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா நினச்சது நிறைவேற போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா சரவணனை அசால்ட்டாக சமாளிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது தான் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது நம்ம ரம்யாவுக்கு. அதாவது ரம்யாவுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமே காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது சரவணனை எப்படியாவது வெறுப்பேற்றணும், காண்டேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. என்ன, அதாவது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு முன்னே தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்திருந்தாலும் அண்ணனுடைய வாரிசு தான் முதல்ல இந்த வீட்டில் குழந்தையாக பிறக்கணும். அதாவது அப்போ தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பெருமையாக பேசுவாங்க. இல்லைன்னா எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, தம்பி இன்னும் குழந்தை பெற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை பார்த்திங்கன்னா கிளறி விடுறாங்க. ரொம்ப சூப்பராகவே நம்ம அண்ணன் இதனால் கோவப்பட்டு வெறுப்பேறி போயிட்டு நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா யாரை பார்த்துட்டு என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்கேன், ஒத்த பிள்ளை என்ன ரெட்டை பிள்ளை இந்த வீட்டில் தவழ்ந்து கிடக்கும், அதாவது நீங்களும் தூக்கி வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா சவால் விடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு அதில் விழுந்துருச்சு. உடனடியாக நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, அண்ணன் சரவணனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா, அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அமைதியாகிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா தங்கம், அதாவது தங்கம் தானே ரம்யா, தங்கத்துடைய முகத்தில் ஏதோ ஒன்று குறையுது, அதாவது குங்குமம் தான் இல்லை, வச்சு விடுறா சரவணா உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகவல்லியும் பார்த்திங்கன்னா வச்சு விட சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது நம்ம வாத்தியாரும் சரி, கார்த்திக் அண்ணனும் சரி, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போது அவங்களுடைய முன்னாடியாவது இவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளானை போட்டாங்க. அந்த பிளான் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம செண்பகவல்லியே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் வைக்கிறதுக்கு கிட்ட வந்த உடனே பலார்னு ஒரு அறை விடுறாங்க பாருங்கள் நம்ம சரவணனுடைய கணத்தில். அது உண்மையிலே நம்ம செண்பகவல்லியுடைய கணத்துலையும் கூடிய சீக்கிரமே விழதான் போகுது. ஏன்னா செண்பகவல்லிக்கு இன்னமும் ரம்யா எப்படிப்பட்டவ அப்படின்ற விஷயம் புரியலை. அதாவது நம்ம ரம்யாவை பற்றின உண்மைகள் தெரியல. இந்த கல்யாணமே அன்னத்தை வாழாவட்டி ஆகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உண்மை நம்ம செண்பகவல்லியும் புரிஞ்சுக்கல, அதாவது நம்ம சரவணனும் புரிஞ்சிக்கல. அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சமாதானமாக போயிடுறாங்க நம்ம வாத்தியார். அப்படின்னா இது எல்லாம் எதிர்பார்த்தது தானே. அண்ணன் அதாவது ரம்யா இது மாதிரி எல்லாம் செய்வான்னு, இன்னும் என்னெல்லாமோ செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்காலும் அதையெல்லாம் நம்ம தாண்டி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிட்டு நம்ம வாத்தியார் பார்த்திங்கன்னா அமைதியாக போயிடுறாங்க. எப்படியாவது கெட்டு போங்க, நீங்களாக தேடிக்கிட்டது தானே, உங்களுடைய தலைவிதியை யாராவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம செண்பகவல்லிக்கு சரியான வேட்டு இது, சரியான ஆப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக போகிறாங்க நம்ம வாத்தியார். இது எல்லாம் நடக்கும், கூடிய சீக்கிரமே உன்னை ஒரு குடும்ப பெண்ணாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம அண்ணன் நினச்சது நிறைவேறணும். ரம்யா பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே ஆசையுமே கனவுமே. எப்படி தான் நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.